ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸோட எஃப்டிடி சொலோனா இதெல்லாம் பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். நேற்று எஃப்டிஎக்ஸோட எஃப்டிடி டோக்கன் வந்து 30% ஃபால் ஆனப்போவே நான் ரொம்ப அவசரமாக என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என் சைடில் ரிசர்ச் பண்ணி வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் அதோடு அது வந்து முடியல. நேற்று பிக்கெஸ்ட் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக தான் கிரிப்டோவில் வந்து முடிஞ்சுது. இது வந்து டெரா லூனா அந்த கொலாப்ஸ் விட இது ரொம்ப வந்து பெருசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போது அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எஃப்டிஎக்ஸில் வந்து வச்சுருப்பீங்க. எஃப்டிஎக்ஸில் இப்போ விட்ராயல் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. யாரை நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். ஸோ அவங்களோட ஃபண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதை பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பினான்ஸ் வந்து எஃப்டிஎக்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்து வந்துட்டுருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னும் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் நான் வந்து வந்திருக்கேன். அதெல்லாம் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டு சொலோனாவாக இருக்கட்டும், பிடிசி அப்கமிங் டேஸில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோலேயே வந்து. மேஜராக இது ஏன் நான் டெரா லூனா அந்த கொலாப்ஸ் விட இது ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, இந்த டெரா லூனாவே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லூனாவோட மார்க்கெட் கேப்பே $40 பில்லியன் ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிருச்சு. அதோட எக்கோசிஸ்டம் எடுத்துக்கும் போது $50 பில்லியன் வர்த் மேலே வந்து இருக்கும். ஆப்வியஸாக வந்து அதுவே வந்து நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபே வந்து எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேரோட லைஃப் சேவிங்ஸ் போச்சு. நிறைய பேரோட ஜாப் ஆப்வியஸாக வந்து போயிருக்கும். இப்போ இந்த எஃப்டிஎக்ஸ் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசு. ஏன் அப்படி வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, எஃப்டிஎக்ஸ் ரொம்ப பிக்கர் எக்ஸ்சேஞ்சுங்க. இது வந்து வெறும் எஃப்டிடி டோக்கன் மட்டும் வந்து கிடையாது. அது ஒரு எக்ஸ்சேஞ்சு. நிறைய பேரோட ஜாப்ஸ் ஆப்வியஸாக வந்து போயிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு கிரிப்டோ மேலே இருக்க நம்பிக்கையாக வந்து போயிருக்கும். எஃப்டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எஃப்டிஎக்ஸோட வெஞ்சர் அலமேடா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அடிமட்டமாக வந்து மொத்தமாக வந்து காலி ஆகிட்டு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ சொலோனாவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸோட மேஜர் பேக் பண்ணப்பட்ட ஒரு லேயர் 1 ப்ராஜெக்ட்டு. ஸோ அதோட இதுவுமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் அவங்களோட லைஃப் சேவிங்ஸு ஒத்துமொத்தமாக அவங்களோட என்டையர் நெட்வொர்த்தே சொலோனா கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் எனக்கு தெரிஞ்சு. டெரா லூனாலாம் ஒன்றுமே இல்லை. அதை விட 5 to 10x கூட வந்து சொல்லுவேன். கைஸ், வித் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்தராக வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். நேற்றே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட்காயின் வந்து ரொம்ப வீக்காக வந்து இருக்குது. பிட்காயின் ஆப்வியஸாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகம். நான் வந்து ரொம்ப ஷுவராக வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டவுன் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,500, அப்புறம் ஒரு நியூ லோ கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவர் நைட்டில் பயங்கரமாக வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு ஆப்வியஸாக எஃப்டிஎக்ஸ்னாலே கிரிப்டோ மேலேயே நம்பிக்கை வந்து போயிருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டோட எந்த வகையிலுமே வந்து லிங்க்டு வந்து கிடையாது. எஸ்பிஎக்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்ஸ், எல்லா மார்க்கெட்ஸுமே எல்லாமே ஓகேவாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. பட் இது வந்து கிரிப்டோவில் மட்டும் இது வந்து ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் நான் லேட்டரான் இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பிட்காயின், எதேரியம்லாம் எப்படி வந்து இருக்குது, சொலோனா எப்படி இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ். பட் மோஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் வந்து எஃப்டிஎக்ஸ் அந்த இஷ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போன வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து எங்கே வந்து ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். 2019 வந்து எஃப்டிஎக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2021 வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் சிசி வந்து எஃப்டிஎக்ஸில் கொஞ்சம் மேஜரான ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தார். $900 மில்லியன் வர்த் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த காயின்டெஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஎக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு அலமேடா ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஓகேங்களா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஎக்ஸ் அவங்களோடது தான். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நானுமே கூட நம்ம வீடியோஸ்லலாம் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து எஃப்டிஎக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அலமேடா ரிசர்ச் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். அலமேடா ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அசெட் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் $14.6 பில்லியன் வந்து இருக்குது. இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காயின் டெஸ்க் வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிக்கல் தான். இங்கே இடத்துலேருந்து கூட ஒரு மேஜரான ஒரு ஸ்பார்க் வந்து வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களோட லைபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா $8 பில்லியன் வர்தான லைபிலிட்டிஸ் வந்து இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க வந்து இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இவங்ககிட்ட இருக்க அசெட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் ஆப்வியஸாக வந்து. பட் அதில் இருக்க என்ன பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும் போது நம்மளோட அசெட்னே கூட நம்மளுக்கு இங்கே வீடு இருக்குது, அது இருக்குது, அப்புறமா அது இல்லாமல் கடன்
பிட்காயின் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் பிட்காயின் எத்தேரியம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் மேஜரான இவங்களோட அசட்டாக வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிடி தான். அதுவே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் மேஜரான இது வந்து பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிடியாக வந்து இருந்திருக்குது இவங்களோட அசட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து. ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி எஃப்டிஎக்ஸ் அவங்களது தான் இந்த அலமேடா, ஓகேங்களா. ஸோ மேஜராக எஃப்டிடியாக வந்து இருக்குது, சொலோனா வந்து இருந்துருக்குது, சீரமா வந்து இருந்திருக்குது. அண்ட் இது எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட். ஸோ இப்போ இவங்களோட ப்ராடக்டோட டோக்கன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேஜரான அசட்டாக வந்து இருக்கும் போது இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபட்டாக வந்து உருவாகுது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லிக்விட். இவங்க வந்து இப்போது சப்போஸ் இவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு விட்ராயல்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து அவுட்ஃப்ளோஸில் வந்து ஃபண்ட்ஸ் வந்து போதுனா இதெல்லாம் இவங்களால மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ணாங்கன்னா மொத்தமாக வந்து எஃப்டிடியாக வந்து கிராஷ் ஆகிடும், சொலோனா வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபட்டாக வந்து அமையுது. இதனால் இதுவுமே ஒரு மேஜரான ப்ராப்ளம். அண்ட் இது ஸ்பார்க் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஜி தான். அவர் வந்து அப்போது அந்த 2021 ஒரு மேஜரான ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தார் இல்லையா எஃப்டிஎக்ஸ் வந்து. லூனாலாம் நாங்கள் வந்து பார்த்துட்டோம்பா, லூனா கொலாப்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எதுவுமே வந்து நம்புறதா வந்து இல்லை, அதனால நாங்கள் எஃப்டிடி எங்ககிட்ட இருக்க எஃப்டிடி வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சைடில் வந்து எஃப்டிடி வந்து மேஜரான செல் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் பயந்து எஃப்டிடி டோக்கன் வந்து செல் பண்ணாங்க. சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஎக்ஸ் சைடு அலமேடா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. காயின் டெஸ்கோட இந்த அனாலிசிஸ் ஆர்டிக்கிள் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது ஒரு மேஜர் ரெட் ஃப்ளாக். அண்ட் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலமேடா ரிசர்ச் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் டவுனில் தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஆர்எம் வந்து எடுத்துப்போமே, ஒரு சில டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து காட்டுறேன். இது இப்போ பாருங்களேன், இது வந்து 96% டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸ்டில் இப்போ இதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா $161 பில்லியன். பட் எஃப்டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டைல்யூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா $4 பில்லியன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்டு சப்ளை அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க இவங்களோட இதில். ஸோ ரேடியமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதாவது இனிஷியலாக கொஞ்சமான டோக்கன்ஸ் மட்டும் வச்சுட்டு எஃப்டிவி ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குங்க இவங்க இன்குபேட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே. ரேடியமே வந்து பாருங்கள் வெறும் 42 மில்லியன் தான் இதோட மார்க்கெட் கேப்பு. பட் எஃப்டிவி வந்து பார்த்திங்கன்னா 160 வந்து இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து இருக்கும். இதுவுமே எஃப்டிஎக்ஸ் வழியாக இன்குபேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். $7 மில்லியன் தான் மார்க்கெட் கேப்பு. அதாவது நான் என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் வந்து இருக்குதா. இப்போதைக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 202 மில்லியன் தான் வந்து இருக்குது. சப்போஸ் இது எல்லாமே சப்ளைக்குள்ளே வந்துச்சுடானா, இப்போ எல்லாமே அன்லாக் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுடானா அதோட வேல்யூவேஷன் வந்து $364 மில்லியன் போயிடும். பட் இப்போதைக்கு இருக்க சப்ளை வச்சு வெறும் $7 மில்லியன் தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்டு சப்ளையில் வந்து வேல்யூவேஷன் காமிக்கிறாங்க. இந்த எஃப்டிஎக்ஸ் குரூப் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எஃப்டிஎக்ஸோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சரியான அடி. எஃப்டிடி 75% டவுனு, சீரம் ஆபியஸா, சொலோனா, இந்த மாதிரி ஏகப்பட்டது பயங்கரமான டவுன் அப்படிங்கிற வந்து ஆகிருக்குது கைஸ். சரி, சொலோனா இனிமேல் வந்து பாசிபிளாக எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2022 ரொம்ப மோசமான ஒரு வருஷமாக தான் வந்து இருந்திருக்குது. இது வரைக்கும் பிட்காயின் வந்து போன ஆல்டைமையே போனதில்லை. பட் இந்த வாட்டி வந்து போச்சு. $60 பில்லியன் மேலே ஒர்த்தான எக்கோசிஸ்டம் இருந்த ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் மொத்தமாக செத்து போச்சு. அப்புறமா டூகேவான் ஃபவுண்டர் ஆஃப் டெரா லூனா அவர் மேஜரான வாண்டட் கிரிமினல் ஆனார். செல்சியஸ் அண்ட் அதர் லெண்டர்ஸ் பேங்க்ரப்ட். 3AC ஒரு மிகப்பெரிய ஒரு வெஞ்சர் கேபிட்டலாக இருந்தது, அதுவுமே காலியாயிருச்சு. ஸோ இத்தனை நடந்துருக்கு. இப்போ பினான்ஸ் வந்து எஃப்டிஎக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க வந்து சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயமும் வந்து வெளியே வரல. கிளைண்ட்ஸோட ஃபண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆக போகுது. அதாவது இப்போ நிறைய பேர் அவங்களோட எனக்குமே கூட டெலிகிராமில் ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எஃப்டிஎக்ஸில் என்னோட ஃபண்ட்ஸ் இருக்குது ப்ரோ, விட்ரா கொடுத்தேன், அது ப்ராசஸிங்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். இதுக்கு வந்து அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் பெரிய லெவலில் உங்களுக்கு லாஸ் இல்லைனாலோ ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான் வந்து இருந்ததுனாலோ நீங்கள் வந்து ரிலீவ்டாக வந்து இருங்க, ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து பாருங்களேன், கரெக்டாக இவர் சொன்னது இதுதான் உண்மை. ஆக்சுவலாக லூசிங் லெஸ் இஸ் வின்னிங் ரைட் நோ. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இந்த என்விரான்மெண்ட் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
கிரிப்டோவில் ஃபுல் டைம் இருக்கீங்கன்னா கிரிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்வை பண்ணிவிட்டு போக பாருங்கள். ஆப்வியஸாக குட் டைம்ஸ் நம்ம பார்த்தது அகெயின் வந்து வரதான் வந்து போகுது. அதுக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறதுமே கூட. அண்ட் எல்லாமே என்னால் இந்த ஆர்டிகல்ஸில் இருந்தது எல்லாமே என்னால் உங்களுக்கு வந்து படித்தோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறது கஷ்டம். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து. இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் காரணம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன் பை ஒன் லிங்க்டாக ஒன் பை ஒன்று ஆட் ஆனாக எல்லாம் ஃபட்டாக மொத்தமாக வந்து காலி ஆகிடுச்சு. சிஜி ஆல்மோஸ்ட் டெஃபினெட்லி டிடன்ட் கெட் இஸ் மணி ஒர்த் ஃப்ரம் 500 மில்லியன் எஃப்டிடி பொசிஷன். ஸோ அதாவது எஃப்டிடி வந்து அப்போது ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் செல் பண்ணதில் அந்த அளவுக்கு வந்து அந்த பொசிஷன்ஸ் அதே ஒர்த்தான அமௌண்ட் வந்து அவர் வந்து செல் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் மேஜரான காம்படிட்டர் வந்து காலி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் மேஜரான இன்ஃப்ளூயன்சஸுமே கூட இதில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆப்வியஸாக கிரிப்டோ கேல் அப்படிங்கிறவரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ் கைஸ். ஆல்சோ சாமோட நெட்வொர்த்துமே பெரிய அளவில் வந்து ஷேக் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.2 பில்லியன் ஒர்த்தான இது அவங்களோட நெட்வொர்த்தாக வந்து இருந்தது டியூஸ்டே வந்து பார்க்கும்போது. பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் $1 பில்லியன் தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஏன்னா இந்த எஃப்டிஎக்ஸோட கொலாப்ஸ்னால மொத்தமாக வந்து பினான்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க எஃப்டிஎக்ஸ் வந்து. அந்த மாதிரி தான் நிறைய லீக்ஸ் அண்ட் நியூஸஸில் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சு. சரி, ஃபர்தராக நம்ம பிட்காயினுக்கு வந்து போவோம். பிட்காயின் எப்படி இருக்குது, எத்தேரியம் எப்படி இருக்குது, சொல்லனால எப்படி இருக்குது பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இது வந்து பிக்கஸ்ட் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் மேஜராக கை வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து. ஆல்ரெடி பண்ணியிருந்த லோ வந்து இப்போ தான் ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ், வீக்ஸ் டுகெதர் கழிச்சு இப்போ தான் வந்து அந்த லோவே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்குது. லிட்ரலாக இது வந்து 150 டேஸ் கிட்ட வந்து எடுத்துருக்கு கைஸ். ஸோ இப்போ தான் வந்து ஒரு $17,200 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டம். மேபி இன்னும் ஒரு டீப்பர் டவுன் கூட வந்துட்டு அகெயின் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து ரிவர்சல் வந்து பார்க்கலாம். ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் இந்த 21,500 அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம். அதுவும் இல்லாமல் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சிபிஐ டேட்டா வந்து வருது. சிபிஐ டேட்டா அப்போது இன்னும் கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்சைடு அப்படிங்கிற வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாப்பா என்ன ஆகுது அப்படிங்க கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம்லேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்டிவாக வந்து இருங்க. ஸோ இப்போதைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேபி இன்னும் கொஞ்சம் டவுன் வந்துட்டு இன்னொரு லோ வந்துட்டு அதுக்கப்புறமா இல்லை இந்த லோவே வந்து ஸ்வீப் பண்ணிட்டோ இந்த டார்கெட்ஸ் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கைஸ். 22,800, 21,500 இதெல்லாம் தான் வந்து கொஞ்சமாக இந்த பிட்காயினோ இல்லைனா உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்க ஒரு சில ஆல் காயின்ஸ் வந்து வாங்கி வைங்க. நான் வந்து டாட்டு அப்புறம் ஒரு சில இது எனக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்க மாதிரி ஒரு சில காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் எத்தேரியம் எப்படி இருக்குது, பிட்காயின் ஷார்ட் டேர்ம் இது தான் கைஸ். பிட்காயின் ஷார்ட் டேர்மில் நான் இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ரொம்ப பெரிய டவுன்ஃபால்லாம் வந்து இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு மேஜராக 15K அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் லைக்லியாக நான் எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு சின்ன டவுனு அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் அப்படிங்கிறது தான். பவுன்ஸ்க்கான டார்கெட்ஸும் வந்து சொல்லியிருந்தது தான். இப்போது எத்தேரியம் எப்படி இருக்குன்னா, எத்தேரியம் ரொம்ப வீக்காக தான் கைஸ் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் மேபி $1,000 பில்லோ அகைன் வந்து போயிடும் போல். நியூ லோஸ் கூட வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. கிரிப்டோவில் மட்டும்தான் இது பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டு. மேபி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக வந்து ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டாங்கன்னா ஃபுல்லான அகைன் கிரிப்டோவில் பெரிய அளவுக்கு டம்ப் அப்படிங்கிற வந்து இருக்கலாம். சொல்லனா வந்து பார்த்துரும். சொல்லனா இப்போ நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அன்சர்டைனாக வந்து இருக்குது சுச்சுவேஷன் வந்து. ஏன்னா எஃப்டிஎக்ஸ் அவங்களோட குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அவங்க வச்சுருக்கிறது சொலோனாவும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவே ஒரு மேஜரான ஒரு ஃபட்டாக வந்து அமையுது. சொல்லோனா மொத்தமாக கூட வந்து காலியாகிற நிலமை கூட வரலாம். நான் வரும் அப்படின்னு சொல்லலை, நிலமை கூட வந்து வரலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அண்டு இந்த டைம்ஸில் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்குவீஸ்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க பார்க்குறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். கைஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சி. See you guys tomorrow with another video. Until then, CK signing off from here. Bye bye.